ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3.3 சென்ட் இடமைப்பில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான 2 BHK ஹோம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி தாங்க ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் மற்றும் பஞ்சாயத்து அப்ரூவல் ரெண்டுமே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டுடைய ஃப்ரெண்டு எலிவேஷன் ஒர்க். அந்த எலிவேஷன் ஒர்க்கில் கலர் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே, லைட் கிரீன், ஒயிட் அண்ட் எல்லோ கலர் பார்டர் வச்சு அழகான பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் எலிவேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 அடி ரோடு வந்துருங்க உங்களுக்கு. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட சொந்த வீட்டுக்கு எந்த அளவுக்கு மெட்டீரியல் பார்த்து யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியா பார்க்கலாம். கார் பார்க்கிங் ஏரியா பார்க்குற மாதிரி வீட்டுடைய ஃப்ரெண்டு கேட் நல்ல குவாலிட்டியான ஸ்ட்ராங்கான கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான். கார் பார்க்கிங்கோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 13x14 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகக்கூடிய ஸ்டேர்கேஜ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட டாப் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைப்பாடுகளோட நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லாம் வந்துருங்க உங்களுக்கு. இந்த கார் பார்க்கிங்கோடைய ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டைலும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல் தான் வச்சிருக்காங்க. 1:1 அப்படிங்கிற மாதிரி ஃப்ளவர் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப்பாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோடைய மெயின் டோர் தாங்க. மெயின் டோருக்கு முன்னக்கூட்டியே பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோர் வந்துருக்கு உங்களுக்கு. கார் பார்க்கிங்லேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய 2 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் டோருக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில். நீங்கள் உங்களுடைய சொந்த வீடை எந்த அளவுக்கு பார்த்து கேட்டிங்களோ அந்த மாதிரி அந்த பில்டரும் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் டோரை பாருங்கள், தேக்கு மரத்திலான டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோட மெயின் ஹாலில் தாங்க இருக்கிறோம். மெயின் ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16x11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹோம் பார்த்தீங்கன்னா 2 BHK ஹோம் தான். 2 பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டாக வந்துடும் உங்களுக்கு. கிச்சன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்மளை கவர்ந்து இழுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுடைய டாப் ஃபால் சீலிங் ஒர்க் தாங்க. எந்தளவுக்கு நேர்த்தியான பெயிண்டிங் மற்றும் எல்இடி வேலைப்பாடுகளோட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட், ரெட், எல்லோ கலர் பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூம்ஸோட பெயிண்டிங் கலருக்கு ஏற்றவரை பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸும் இருக்குதுங்க. இந்த ஹாலோடைய வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பாத் சேனல் வந்து 2 எண்ணம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா உட்டு ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தான உட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பெட்ரூமுக்கும் இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் தான். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகளும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. இந்த வீட்டுடைய ஃப்ளோரில் யூஸ் பண்ணக்கூடிய டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலரில் மேட் ஃபினிஷ் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குற பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பூஜை ரூம் தான். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட் லேம்ப் 2 எண்ணம் கொடுத்து நல்லா கலர்ஃபுல்லாக காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டுடைய கிட்ஸ் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமுடைய ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமுடைய வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பாத்து விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்குது. உட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இந்த வீட்டுடைய எல்லா சுவர்களையும் பார்த்தீங்கன்னா வால் பட்டி பார்த்தாங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமுடைய ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் டைல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடங்களுக்கும் சேம் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் தான். அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்டாச் டாய்லெட்டுடைய டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்டாச் டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா வாலில் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான். வெஸ்டர்ன் வந்து பதிக்காமல் இருக்குது, பதிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரு சாவி கையில் கொடுப்பாங்க. பாத்ரூமில் வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாத்ரூமுடைய ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கிற டைல் பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிப் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் சரி கால் வந்து வழுக்காதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு போய்ட்டு ஹாலில் இருந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ஹாலில் டாப்பில் பால் சீலிங் ஒர்க்கை பாருங்கள் எந்தளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. மாஸ்டர் பெட்ரூமுடைய சைஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16x11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோடைய வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 பாத் விண்டோ வந்து 2 எண்ணம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் கபோர்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டு ஒர்க் வந்து பண்ணாமல் தான் இருக்குது. அது நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இந்த வீட்டுடைய சுவரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்தா பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் யூஸ் பண்ணிக்கூடிய எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டுடைய பின்பக்கத்திலே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் இயங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குதுங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைப்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சேம் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் வந்து இருக்குது. போர்வெல் பார்த்தீங்கன்னா 400 அடி போர் வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 100 அடியிலே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுடைய டோர் தான் பார்த்துட்டு இருக்கேன். டோர் பாருங்கள் எந்த குவாலிட்டியான டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இந்த வீட்டில் டோரில் இருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பொருள்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சுவிட்ச் போர்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ஹைஃபை அப்படின்னு எழுதியிருக்கும். பார்த்தீங்கன்னா கம்பெனி சுவிட்ச் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு இந்தியன் டாய்லெட் வந்துருக்கு. உங்களுக்கு பாத்ரூமுடைய டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாத்ரூமுடைய வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் டைல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஃப்ளவர் டிசைன் பேட்டன் ஒர்க் வந்து இருக்குதுங்க. இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் நல்லி, சில்வர் சவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர்லாம் கொடுத்துருக்குறாங்க. சில வீடுகள் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணக்கூடிய வீடுகள் எல்லாமே பிவிசி பைப்பில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை சில்வர்லேயே எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் தான். கிச்சனுடைய சைஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க சில்வரில். வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. இந்த கிச்சனுடைய வெண்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பார்ட்ஸ் விண்டோ வந்து 1 கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனுடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்லாப் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் திங்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் லைன் சப்ளை எல்லாமே கொடுத்துருக்குது. இன்வெர்ட்டர் மட்டும் நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. இந்த கிச்சனோட பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் டோர், இன்னொரு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து எந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத. இவன் பார்த்துட்டு இருக்கிறதான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து இருக்குது. டிடிசிபி அப்ரூவ்டு ஹோம்ங்க இந்த ஹோம். வீட்டு சுவருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடி கிட்ட கேப் வந்து இருக்குது. இதனால் நீங்கள் தாராளமாக நடந்து போயிட்டு வர முடியுங்க. வீட்டுடைய கார் பார்க்கிங் ஏரியாவோட சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 100 அடியிலே தண்ணி வந்து வந்துடுது. 400 அடி போர் வந்து போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து வீட்டுடைய மாடியிலே பார்க்கலாம். மாடியிலேருந்து சுற்றுப்புற அமைப்புலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடு இப்போதைக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தாங்க இந்த வீடு இப்போதைக்கு அமைஞ்சிருக்குது. வீட்டுடைய மாடியில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதனால மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்குங்க. இந்த வீட்டுடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஒரு ஷாப் எல்லாமே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிங்க. அப்படியே இந்த சைடில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா வீடு பாருங்கள் எத்தனை வீடு வந்து பில்டிங் வந்து ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத. எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க வீடு வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குற்றால பக்கம் அப்படிங்கிறனால இப்போ பார்த்தீங்கன்னா கூலிங்கான காற்றாங்க வீசுமுங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ளோர் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. மேலே 2 ஃப்ளோர் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஷாப், பெட்ரோல் பங்க், ஒர்க் ஷாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கஃபுல் டிஸ்டன்ஸ்லேயே தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. அந்த வெஹிக்கிள் போய்கிட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மதுரை டு தென்காசி மெயின் ரோடுங்க. இந்த வீட்டுடைய ப்ரைஸ் அமௌண்ட் எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, நெகசிபிள் தாங்க. நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாங்க. இந்த வீடை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.